அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சமீப காலமாக உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று வரும் ஹிஜாமா எனப்படும் கப்பிங் தெரப்பி. இது வெறும் நவீன சிகிச்சை முறை அல்ல, மாறாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சிறந்த மருத்துவ முறையாகும். ஹிஜாமா என்ற அரபு சொல்லுக்கு உறிஞ்சுதல் அல்லது வெளியேற்றுதல் என்று பொருள். ஹிஜாமா சிகிச்சை முறை பண்டைய எகிப்து மற்றும் சீனாவிலும் புழக்கத்தில் இருந்தது. இருப்பினும் இஸ்லாமிய வரலாற்றில் இதற்கு மிக உயரிய இடம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விண்ணுலக பயணமாக மிஹ்ராஜ் சென்றபோது அங்கிருந்த வானவர்கள், முஹம்மதே, உங்கள் சமுதாயத்திற்கு ஹிஜாமா சிகிச்சையை வலியுறுத்துங்கள் என்று கூறியதாக ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன. நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளும் முறைகளில் ஹிஜாமாவே மிகச் சிறந்தது என்பது நபிமொழியாகும். ஹிஜாமா என்பது உடலில் தேங்கியுள்ள கெட்ட இரத்தத்தை வெளியேற்றும் ஒரு எளிய மற்றும் பாதுகாப்பான முறையாகும். இது 4 முக்கிய நிலைகளில் நடைபெறுகின்றது. முதலில் உடலில் குறிப்பிட்ட புள்ளிகளில், முதுகு, தலை அல்லது வலியுள்ள இடங்களில் கப்புகளை வைத்து வற்றிடத்தை உருவாக்கி தோலை இலேசாக உறிஞ்சுவார்கள். இது அந்த இடத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். சில நிமிடங்களுக்கு பிறகு கப்புகளை அகற்றிவிட்டு தோலின் மேற்புறத்தில் மிகவும் மெல்லிய சிறிய கீறல்கள் இடப்படும். இது ஊசி குத்துவதை விடவும் குறைவான வலியையே ஏற்படுத்தும். மீண்டும் அதே இடங்களில் கப்புகளை வைக்கும் போது திசுக்களுக்கு அடியில் தேங்கியிருந்த நச்சுக்கள் கலர்ந்த அடர் நிறத்திலான இரத்தம் வெளியேறும். இறுதியாக அந்த இடம் சுத்தப்படுத்தப்பட்டு கிருமி நாசினிகள் தடவப்படும். ஹிஜாமா சிகிச்சை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகளை வழங்குகின்றது. உடலில் தேங்கியுள்ள நச்சுக்கள் மற்றும் இரத்த அணுக்கள் வெளியேற்றி புதிய இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது. முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி மற்றும் ஒற்றை தளவலி போன்ற பிரச்சினைகளுக்கு இது சிறந்த தீர்வாகும். உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகின்றது. நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற கோளாறுகளை குறைக்கின்றது. கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இதயம் போன்ற முக்கிய உறுப்புகளில் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றது. ஆரோக்கியமாக இருப்பவர்களும் வருமுன் காப்போம் அடிப்படையில் ஹிஜாமா செய்து கொள்ளலாம். குறிப்பாக மாதந்தோறும் வரும் 17, 19 மற்றும் 21 ஆகிய தினங்களில் ஹிஜ்ரி மாத கணக்குப்படி ஹிஜாமா செய்வது அதிக பலன் தரும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். நவீன மருத்துவ உலகம் வியந்து பார்க்கும் இந்த ஹிஜாமா சிகிச்சை ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். தகுதியான மற்றும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களிடம் இந்த சிகிச்சையை பெற்று ஆரோக்கியமான வாழ்வை முன்னெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் புதிய பயனுள்ள ஒரு தலைப்புடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.